படைப்பின் தொடக்கத்தில் மனிதனின் முதல் தலைமுறை ஆரம்பமானது. அதில் நோவாவின் தலைமுறையை பற்றி பார்ப்போம். ஆதாம் தனது மகன்களான காயின், ஆபேல், சேத்தை பெற்றான். சேத் ஏனோசை பெற்றான். ஏனோஸ் கேனானை பெற்றான். கேனான் மகலாலேயேலை பெற்றான். மகலாலேயேல் யாரேத்தை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்றான். ஏனோக் மெத்தூசலாவை பெற்றான். மெத்தூசலா லாமேக்கை பெற்றான். லாமேக் நோவாவை பெற்றான். நோவா ஷேம், காம், யாப்பேத்தை பெற்றான். இவ்வாறு ஆதாமிலிருந்து மனித வரலாற்றின் தலைமுறை தொடர்ந்தது. நோவா ஆதாமின் 10வது தலைமுறையில் பிறந்த கடவுளின் அருளை பெற்ற மனிதன். கடவுளின் அன்பும் அருளும் அவன் மேல் பொழிந்தது. ஆனால் அவனுடைய காலத்தில் மக்கள் வன்முறைகளிலும் தீய வழிகளிலும் வாழ்ந்தார்கள். கடவுளின் கட்டளைகளை மறந்து தங்கள் மனம் போன போக்கில் நடந்து கொண்டார்கள். இதை கண்ட கடவுள் வருத்தமும் கோபமும் அடைந்தார். தான் படைத்த மனிதன் தன்னை மதிக்கவில்லை என்ற கோபம் அவருள் கொழுந்துவிட்டெரிந்தது. பாவம் செய்யும் மனிதர்களுக்கு தண்டனை மரணமொன்றே என்று கடவுள் தீர்மானித்தார். அதன்படி உலகை முழுவதுமாக அழிக்க ஒரு மிகப்பெரிய முடிவை அவர் எடுத்தார். ஆனால் அந்த தீர்ப்பின் நடுவிலும் ஒரு மனிதன் கடவுளின் பார்வையில் நீதிமானாய் காணப்பட்டான். அவன்தான் நோவா. நோவா குற்றமற்ற மனதோடும் இறை பக்தியோடும் வாழ்ந்து வந்தார். உலகை அழித்தாலும் நோவாவை அழிக்கக்கூடாது என்று கடவுள் தீர்மானித்தார். நோவாவின் மூலமாக உலகில் குற்றமற்ற மனித இனத்தை உருவாக்க வேண்டும் என்று கடவுள் எண்ணினார். நோவா, நான் தான் உன் கடவுள் பேசுகிறேன். ஆண்டவரே பேசும். கடவுளின் குரலை கேட்ட நோவா தரையில் மண்டியிட்டார். நான் உன்னிடம் ஒரு மிகப்பெரிய பணியை ஒப்படைக்கப் போகிறேன். ஆண்டவரே பேசும், கேட்கிறேன். நோவா பணிவாய்ச் சொன்னார். உலகில் எல்லா மனிதர்களும் என்னை விட்டு விலகிப் போய்விட்டார்கள். அவர்களின் மனதுக்குள் வன்முறை எண்ணங்களும் சிற்றின்ப ஆசைகளும் நிறைந்து வழிகின்றன. இப்படி ஒரு மனித இனத்தை படைத்ததற்காக நான் வேதனைப்படுகிறேன். எனவே எல்லோரையும் அழிக்கப் போகிறேன். கடவுளே, எல்லா மனிதர்களையுமா? நோவா அதிர்ச்சியுடன் கேட்டார். ஆம், உன்னைத் தவிர எல்லா மனிதர்களையும். கடவுளின் திட்டத்தை கேட்ட நோவா நடுங்கினார். உன்னையும் உன் குடும்பத்தினரையும் நான் அழிக்க மாட்டேன். உங்கள் மூலமாக ஒரு பாவமற்ற மனித இனத்தை உருவாக்கப் போகிறேன். நோவா அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருக்க கடவுள் தொடர்ந்தார். நான் உலகை தண்ணீரால் மூழ்க வைத்து அழிக்கப் போகிறேன். மனித இனமும் மற்ற எல்லா உயிரினங்களும் அழிந்து போகட்டும். கடவுளே, தண்ணீரால் உலகை அழிக்கப் போகிறீர் என்றால் நாங்கள் எப்படி தப்புவது? தப்பி பிழைத்த பின் உலகில் மற்ற உயிரினங்களே இல்லை என்றால் எப்படி உயிர் வாழ்வது என்று நோவா கேட்டார். அப்போது வானத்திலிருந்து கடவுளின் குரல் ஒலித்தது. கடவுள் பேசுவதையெல்லாம் நோவா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். நான் சொல்கிறேன், நீ ஒரு மிகப்பெரிய பேழையை செய்ய வேண்டும். பேழை செய்ய கோபர் மரத்தை பயன்படுத்து. நீண்ட நாள் தண்ணீரில் இருந்தாலும் வீணாகாத மரம் அது. பேழையில் 3 அடுக்குகள் இருக்குமாறு பார்த்துக்கொள். பேழையினுள் தண்ணீர் புகாமல் இருக்க உள்ளே கீல் பூசு. நீ உன்னுடைய குடும்பத்தினரையும் அழைத்துக் கொண்டு பேழைக்குள் செல்ல வேண்டும். ஜோடி ஜோடியாக பல இன விலங்குகளையும் பறவைகளையும் பேழைக்குள் எடுத்துப்போ.
நீயும் உன் குடும்பத்தினருக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எல்லோருக்கும் தேவையான அளவு உணவை மறக்காமல் எடுத்துச் செல். கடவுளே, எப்போது நான் பேழை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று நோவா கேட்டார். இப்போதே என்று சொல்லிவிட்டு கடவுள் அகன்றார். நோவா உடனே பேழை ஒன்றை செய்யத் தொடங்கினார். கோபர் மரங்களை வெட்டி சேகரித்து சரியான அளவில் வெட்டி பேழைக்கான வேலைகளில் முழுகினார். நாட்கள் நகர்ந்தன, ஆண்டுகள் கடந்தன. அப்போது நோவாவின் வயது 500ஐ கடந்திருந்தது. இரவு பகலாக உழைத்து கடவுள் சொன்ன அளவில் பேழையை செய்து முடித்தார். கடவுள் சொன்னபடியே விலங்குகளையும் பறவைகளையும் உணவுகளையும் கொண்டு தன் குடும்பத்தோடு பேழைக்குள் சென்றார். நோவாவின் குடும்பத்தினர் யாரும் அவருடைய பேச்சை மறுக்கவில்லை. எல்லோரும் பேழையின் உள்ளே புகுந்ததும் கடவுள் நோவாவின் பேழையை பாதுகாப்பாய் பூட்டினார். வருடங்கள் கடந்தன. சுமார் 100 ஆண்டுகள். எந்த அறிகுறியும் இல்லை. அதன் பின் ஒரு நாள் வானம் தன் மதகுகளை திறந்து பெரும் மழையை கொட்டியது. மழை, மழை, பெரும் மழை. நிற்காமல் பெய்து கொண்டே இருந்தது கனத்த மழை. பூமியிலும் ஊற்றுகள் பீரிட்டு கிளம்பின. பூமி கொஞ்சம் கொஞ்சமாய் நீரில் மூழ்கத் தொடங்கியது. மக்களெல்லாம் செய்வதறியாமல் திகைத்தார்கள். தண்ணீர் தானியங்களையும் விலங்குகளையும் மனிதர்களையும் மூழ்கடித்தது. மரங்களும் மலைகளும் கூட மூழ்கி போயின. பறவைகள் அடைவதற்கு இடமில்லாமல் தண்ணீரில் தத்தளித்து மாண்டு போயின. நோவாவின் பேழை மட்டும் தண்ணீரின் மேல் மிதக்கத் தொடங்கியது. தண்ணீர் தன் பிரம்மாண்ட கரங்களால் பூமியை அழுத்தி பிசைந்தது. தண்ணீரின் கால்களில் பூமியின் உயிரினங்களெல்லாம் மிதிபட்டு உயிர்விட்டன. செடிகள், மரங்கள், மலைகள் எல்லாம் தண்ணீரில் முழுவதுமாக மூழ்கி போனது. பெரிய மலைகளுக்கும் 15 முழம் மேலே தண்ணீர் நின்றது. மழை நாட்கள், வாரங்கள், மாதங்கள் என நீண்டது. பூமி 150 நாட்கள் தண்ணீருக்குள் மூழ்கி கிடந்தது. நாசியால் சுவாசித்து வாழ்ந்த அத்தனை உயிரினங்களும் தண்ணீரில் மூழ்கி இறந்தே போயின. மனிதர் எவரும் மிச்சமிருக்கவில்லை. அத்தனை உயிரினங்களும் மடிந்த பின் வானம் மழை பொழிவதை நிறுத்தியது. பூமியிலிருந்த ஊற்றுகளும் அடைபட்டன. காற்று வீசத் துவங்கியது. தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றத் துவங்கியது. நோவாவின் பேழை அராத்து மலையின் மேல் வந்து இறங்கியது. மீண்டும் 40 நாட்கள் யாரும் பேழையை திறக்கவில்லை. நோவா தண்ணீர் வற்றிவிட்டதா என்று அறிய விரும்பினார். அதற்காக பேழையிலிருந்த சாளரத்தை திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். காகம் வெளியே போய்விட்டு பேழையின் மேல் அமர்ந்தது. மீண்டும் பறந்து சென்றுவிட்டு வந்தது. இதுபோல் பலமுறை நிகழ்ந்தது. நோவா பூமியில் தண்ணீர் இன்னும் வற்றவில்லை, மரங்கள் ஒன்றும் வெளித்திரியவில்லை என்பதை புரிந்து கொண்டார். சிறிது நாட்களுக்குப் பின் புறா ஒன்றை வெளியே அனுப்பினார். அது வெளியே பறந்து திரிந்து மீண்டும் பேழைக்கே வந்து சேர்ந்தது. 7 நாட்கள் கழித்து மீண்டும் புறாவை வெளியே அனுப்பினார். அது திரும்பி வந்தபோது அருகில் ஓர் ஒலிவ இலை இருந்தது. நோவா பூமியில் தண்ணீர் வெகுவாக குறைந்திருப்பதை அந்த இலை மூலம் புரிந்தார். மீண்டும் 7 நாட்கள் கழித்து புறாவை வெளியே அனுப்பினார். அது மீண்டும் பேழைக்கு திரும்பவில்லை. நோவா அறிந்தார், தண்ணீர் முழுமையாய் வற்றிவிட்டது என்று. கடவுள் நோவாவின் பேழையை திறந்தார். பூமியில் தண்ணீர் வற்றிப்போயிருந்தது. பூமி வெறுமையாய் கிடந்தது. பறவைகளின் ஒலியோ விலங்குகளின் சத்தமோ எதுவும் இல்லை. மனிதர்கள் யாருமே உயிரோடு இல்லை. கடவுள் நோவாவிடம் சொன்னார், போதும், வெளியே வாருங்கள். பூமி தன்னுடைய பாவங்களை கழுவி தூய்மையாயிருக்கிறது. இனிமேல் நீங்கள் பலுகிப் பெருகி பூமியை நிரப்புங்கள். பாவமில்லாத ஒரு உலகத்தை படையுங்கள். நோவாவின் குடும்பத்தினரும் பேழைக்குள் இருந்த அனைத்து உயிரினங்களும் மீண்டும் பூமிக்கு திரும்பின. அப்போது பூமியில் அவர்களைத் தவிர யாருமே இல்லை. 1 ஆண்டும்
10 நாட்களும் நோவாவும் குடும்பமும் பேழைக்குள் அடைபட்டு கிடந்தனர். உலகம் முழுவதும் அழிந்தாலும் தன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றிய கடவுளுக்கு நோவா நல்ல விலங்குகள் பறவைகளை பலி செலுத்தினார். கடவுள் நோவாவின் பலியில் மகிழ்ந்து, இனிமேல் நான் பூமியை தண்ணீரால் அழிக்க மாட்டேன். நீயும் உன் சந்ததியினரும் பூமியை ஆளுங்கள். விரும்பும் உயிரினங்களை உண்ணுங்கள், ஆனால் இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். ஒரு மனிதனின் இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனிதராலேயே சிந்தப்படும். உங்களோடு மீண்டும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். இனி பூமி தண்ணீரால் அழிக்கப்பட மாட்டாது. இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக வான் மீது வில் ஒன்றை வைக்கிறேன். மழை நாட்களில் அது நம் உடன்படிக்கையை நினைவுபடுத்தும். நோவா கடவுளுக்கு பணிந்து அவருடைய வழிகளில் வாழ்ந்து வந்தார். நோவா அவருடைய 950வது வயதில் மறைந்தார். அவருடைய வாழ்க்கை பாவமற்ற மனித இனத்திற்கான ஒரு புதிய ஆரம்பமாகியது. பூமி மீண்டும் உயிர் பெற்றது. வானில் தோன்றிய வில் கடவுளின் உடன்படிக்கையின் நித்திய அடையாளம். புதிய உலகம் இங்கிருந்து தொடங்கியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.